தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு இடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணது நிறுத்துங்கன்னா, நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது மாதிரி நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கனே தவிர அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கானா இல்லையாங்கிறது வேறு விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். தேசிங் ராஜா 2 இசை வெளியீட்டுக்கு வரை தந்துள்ள நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். நண்பர் எழிலுக்கும் சகோதரர் விமலுக்கும் புதிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கேம்மா. நீங்கள் டைரக்டர் சங்க பிரசிடென்ட் சொன்னோடனே அண்ணன் கோவிக்கிறார், ஏன்னா என்னை வேறு டைரக்டர் ஆகி விட்டு நீயே சொல்லிக்கிறேன். அதனால் இயக்குனர் சங்க தலைவர் வந்து ஆர்வி உதயகுமார். உண்மையாக வந்து இந்த இசைவில் கலந்துக்கும் போது 2 விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஒன்று வந்து எப்படி வந்து எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமாக டார்ச்சர். 2 பொண்டாட்டி இல்லை 10 பொண்டாட்டி வச்சுட்டா எவ்வளோ டார்ச்சரோ அவ்வளோ டார்ச்சர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க. புலன் விசாரணையில் ஒரு 3 பேர், செந்தில் சார், சின்னி சார் வந்து இன்னொருத்தர். அதுக்கே என்னால் வந்து கட் பண்ணவே முடியாது. இவர் ஒருத்தர் சொன்னால் அவர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் சொல்கிறாருன்னு சொன்னையோ நான் வந்து கிரைம் படம் எடுக்கிறேன், கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியான் அதோடு நிறுத்திட்டேன். என் படத்தில் காமெடியே கிடையாது. ஏன்னா அவங்கள வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த அந்த சீனில் வந்து தங்களை வந்து காமிச்சிக்க விரும்புவாங்க, இல்லை வந்து அவங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து சீன் முடியவே முடியாது, போயினே இருக்கும். நமக்கு வந்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ஓடினே இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் வந்து காமெடி சீன் எடுக்குது எவ்வளோ கஷ்டம்னு படம் பார்க்க ரொம்ப எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு நிறுத்திட்டேன். அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார், 25 வருஷம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குன்னு. ஆனால் எழில் வந்து உடனே மாறிட்டார். நம்ம மாறுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, நல்ல கவிஞர். அதாவது தமிழ் வார்த்தைகளை, தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர். எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார். ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார். கவிஞர்கள்ட்ட வந்து அதை அலோவ் பண்ண மாட்டார். எப்படி வந்து இந்த டோல் டக்கா சாங் போட்டாருன்னு எனக்கு தெரியல, அதில் விட எப்படி ஒத்துக்கிட்டு. அப்போ அவர் மாறுறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இதில் நம்ம எழில் மாறிட்டார் உடனே வந்து ஒரு 5 வருஷம் கேப்பில். ஏன்னா நீங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்கள் பார்ப்பீங்க இல்லையே, அதுதான். இல்லை இப்போ என்னென்ன சார், இப்போ வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தையெல்லாம் இருக்குது, அதை வந்து பாட்டாக மாற்றிடுறாங்க. இப்போ வந்து கவிதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பேசினாவே அதை வந்து இசையாகவும் அது வந்து ஒரு சத்தமாக மாற்றி அது ஒரு சாங்கை மாற்றிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட தன்மை என்னென்னா ஒரு கவிதையை நேசிக்கிற தன்மை, ஒரு கவிஞன் உங்களுக்குள்ள இசை ஒளிஞ்சிருக்கிறதால உங்களை மாற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. அது சொல்ல வந்தேன். என்ன மிகச்சிறந்த நான் வந்து ஒரு 4-5 இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய இசையமைப்பாளரோட ஒரு நண்பராக பழகியிருக்கேன். இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமாக நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்கள் வந்து அந்த வகையில் வந்து விட்டு கொடுக்காம அதை வந்து அதுக்காக போராடுவீங்க. மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது உண்மையாகவே இதில் வந்து 3 சாங் பார்த்தா 3 வந்து இப்போ வேறு வேறு ஜேர்னலில் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது வந்து உங்கள் மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது 25 வருஷம் கழிச்சு இங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது வந்து வெள்ளி விழா படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எழிலுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன வேண்டுகோள். நண்பர் சொன்னார், என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு டைரக்டர்களோட இசை வெளியிடுறாங்க, டைரக்டர் வச்சு படம் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னார். சிவா சார் வரும்போது
அதனால் நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது எப்படி இந்த படத்தில் வந்து ஒரு 10 டைரக்டர்களை வந்து நீங்கள் வந்து நடிக்க வச்சிங்களோ அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது 10 தயாரிப்பாளர்களும் நடிக்க வைக்கணும். அந்த மாதிரி 20க்கு மேலேயா உண்மையாக என்ன இப்போது படங்களில் வந்து என்னென்னா எழில் படம் வந்து இந்த உங்கள் 6 மணி காமெடியை வந்து நான் ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். எப்படின்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் சண்டை வந்த பிறகு எப்படி சண்டை வந்து வரும்போது வீட்டுக்கு வந்தேன்னா ஒரே அந்த அந்த ஃபெரோஷியஸாக வருவேன். வீட்டில் பசங்கள்லாம் பயப்படுவாங்க, ஒய்ஃபுக்கு எல்லாமே வந்து நம்ம கிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க. நேராக போனேன், சாப்பிடுவேன், அந்த யூடியூப்பில் அந்த 6 மணி காமெடி போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். வரும்போது வந்து என்ன பண்ணுறது, ரவிமரியா மாதிரி வரும்போது அது பார்த்தவருக்கு நான் வந்து ரோபோ சக்கர் மாதிரி மாறிடுவேன். அப்போது அந்த 100 தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, திருவிளையாடலில் எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் அந்த 6 மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி 100 தடவை இல்லை, இன்னும் கூட 100 தடவை பார்க்கலாம். அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக அமையுது இல்லையா? அந்த வகையில் வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். தன்னை மாற்றிக்கிட்டு மக்களுக்கு இப்போ எதோ தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர், இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் என்ன, நான் வந்து பெரிய அழகாக நான் நினச்சிருப்பேன், நான் ஒரு ஆனால் எழில் வந்து என்னன்னா அவனோட உள் கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். அதுதான் ரவிமரியா. ரவிமரியாவோட டென்ஷன் வந்து டார்ச்சராக இருக்கும். பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளோ டார்ச்சராக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அதில் சம்மந்தப்படாமல் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அது மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரவிமரியா. நம்ம 2 பேர் நின்று வச்சுங்க, ஃபோட்டோ எடுக்க கூட முடியாது நீங்கள் ரவிமரியா வச்சுக்கிட்டு. பாதிக்கப்பட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அதை வந்து கரெக்டாக இது பண்ணி நான் சொன்னேன், ரவி உன் லைஃப்பில் உனக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு ப்ளஸ் ஆக்கிட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரா. உண்மையே வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வேலையை அந்த வந்து 6 மணி காமெடியை வந்து உனக்கு கரெக்டாக கேரக்டராக பண்ணியிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே இப்போ உதயகுமாரன் கூட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் தள்ளி நீங்கள் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க, வந்து படத்தை வந்து ரிப்பீட் வேல்யூ கொண்டுறதுக்கு உதயகுமார் வந்து பயன்படுவார். அதனால தான் ஒரு கிளைமேக்ஸில் வந்து எப்படி கிளைமேக்ஸில் கூப்பிட்டாங்களோ அந்த படத்தில் அது மாதிரி வந்து ஒரு 2-3 சீன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ சொன்னாங்க, சாம்ஸோ இல்லை வந்து நண்பர் யாரோ சொன்னாங்க, எழிலோட மிகச்சிறந்த நம்ம சாமிநாதன் சொன்னான்னு நினைக்கிறேன். எல்லாரையுமே வந்து நம்ம இவரும் சொன்னார், முல்லைக்கு வந்து நம்ம சொன்னார், அந்த படத்துலேருந்து இப்போ அடுத்த படம் எல்லாத்துலேயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கும் வந்து 1 நாள் கேரக்டராக இருந்தாலும் 2 நாள் கேரக்டராக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அதை நடிக்க வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களை ஒருத்தர் நல்ல கலைஞனாக இருக்கணும், இல்லை நல்ல மனிதனாக இருக்கணும். எழில் வந்து நல்ல மனிதன், நல்ல கலைஞன். அதனால தான் 25 வருஷத்தை வாழ்ந்து கடந்த மிகச்சிறந்த இயக்குனராக இருக்கார். அப்புறம் பார்க்கும்போது விமலை பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார். ஆனால் இதில் பார்த்தா பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடியிருக்காரு. இல்லை ஒரு அழகாக இருக்குங்க இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலப்புலாம் பார்க்க ஒரு இது வரும்போது இதுவாக இருந்தோ ஃப்ரெஷ்ஷாக ஜெயசிங்கராஜை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது, உள்ளுக்குள்ளே ஒரு கண்டென்ட் தெரியுது. நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணது நிறுத்துங்கன்னா, நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது மாதிரி நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கனே தவிர அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கானா இல்லையாங்கிறது வேறு விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாக தான் அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி இப்போ கோர்ட் வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. விமர்சனம் பண்ணலாம், அதில் சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண படம் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
நீ நடா அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுகிற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அந்த பவுண்ட்ரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம், சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு இடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் இந்த நேரம் எடுக்க விரும்பலை. எங்கள் அண்ணன் வேறு வந்து உதயகுமார் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காரு. அதனால் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரை நீங்கள் அடுத்து அழைக்கணும். இந்த திரைப்படம் மிக நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமையும். தேசிங்கராஜா 2 வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அதுபோல் ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும். அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பேசும்போது தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் பேசுவேன்னு நினச்சிருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு மலையாளமோ தெலுங்கோ கற்றுக் கொடுக்கலையா, டான்ஸ் ஒருத்தும் கற்றுக் கொடுத்துக்க நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் மிக பார்க்கறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொன்னார் ப்ரொடியூசரோட பையன் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.